தஞ்சாவூர்ல பாம்பே ஸ்வீட்ஸ் ஒரு கடை இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும்? ரொம்ப ஃபேமஸான கடை இல்ல ஸ்வீட்ஸ் எல்லாம். அவங்க அப்பா தஞ்சாவூர் ரயிலடி கிட்ட கடையை போட்டு சக்சஸ்ஃபுல்லா நடத்திக்கிட்டு இருக்காரு. இவர் தொழிலுக்கு வர ஆரம்பிச்சோன்னு தஞ்சாவூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் கிட்ட பிறகு பாருங்க ஒரு கடை, அந்த கடையை ஒரு சின்னதா ஆரம்பிக்கிறார். தீபாவளி அப்ப திருவிழா மாதிரி கூட்டம் இருக்குமா ஸ்வீட்ஸ் வாங்குறதுக்கு. அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவுல இவங்க வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்களாம். அவர் கடை ஆரம்பிச்ச அந்த தீபாவளி அப்ப கூட்டம் அதிகமாகி நைட்டு 8 மணிக்கெல்லாம் ஸ்வீட்ஸ் தீர்ந்து போச்சான். அடுத்த வர அத்தனை பேர்ட்டையும் இல்ல ஸ்வீட்ஸ் இல்ல ஸ்வீட்ஸ் இல்லன்னு சொல்லி சொல்லி அமைச்சு கடையை மூடினாங்களாம். அதனால அடுத்த வருஷம் தீபாவளிக்கு என்ன பண்ணாராம், ஒரு யோசிச்சு ஸ்வீட்ஸை வாங்கி ஏத்திடணும்ட்டு நிறைய ஸ்வீட் போட்டு ஃபுல் ஸ்டாக் ரெடி பண்ணிட்டாங்களாம். வியாபாரம் சும்மா பிச்சுக்கிட்டு போதும். அப்பா வியாபாரம் எப்படி போகுது அப்படின்னு பாக்குறதுக்காக வந்திருக்காரு. வழி நெடுக கூட்டம் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு முறை சுத்தி பார்த்தாராம் அவங்க அப்பா. பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னாராம், என்ன பண்ணு, கடையை மூடிட்டு வீட்டுக்கு வந்துருன்னாராம் 8 மணிக்கு. இவர் ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிட்டாராம். அப்பா என்னப்பா அப்படின்னாராம். பழைய காலத்திலாம் அப்பாட்ட அதிகமா பேச முடியாது, கடையை மூட்டு வான்னு சொன்னேன்னாராம். இவருக்கு மனசு பாரமா, இவ்வளவு ஸ்வீட்ஸ் இருக்கு கடையை மூடிட்டு வான்னு சொல்றாருன்னு அப்பா சொல்ல தட்டக்கூடாது அப்படின்னு கடையை மூடிட்டு இவர் போயிட்டார். அவங்க பாட்டு வீட்டுல அவங்க பாட்டு வழக்கம் போல திருவிழா கோலமா தீபாவளி எல்லாம் கொண்டாடுறாங்க. அடுத்த நாள் காலையில போய் கடையை தர அப்படின்ட்டு இவரு கூட வந்தாராம். இவர் வர்றப்ப மார்க்கெட்ல இருக்கிற மத்த இனிப்பு விற்கிற வியாபாரிகள் அத்தனை பேரும் அண்ணே ரொம்ப நன்றினே, அண்ணே ரொம்ப நன்றினே, நீங்க கடையை மூட்டீங்க, எங்க கடையில எல்லாம் சேல்ஸ் நல்லா போச்சு, சூப்பர்னே, நன்றினேன்னு சொன்னாங்களாம். உடனே அப்பா சொன்னாராம், நேற்று கடையை மூட சொன்னதற்கான காரணம் இதுதான். நீ மட்டும் வாழ வேண்டும் என்று நினைத்தால் கடை வீதியில் நம் கடை ஒருபோதும் இருக்காது. எல்லோரும் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீயும் நன்றாக இருப்பாய், அவர்களும் நன்றாக இருப்பார்கள்.